வருங்கால அரசு அதிகாரிகளாக வரக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவல். டிஎன்பிசி 2005 உடைய குரூப் 4 எக்ஸாம் உடைய கட் ஆஃப் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதற்கு முன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, அஃபிஷியலாக tnpc.com அஃபிஷியலாக தற்காலிகமான ஆன்சர் கீ விட்ருக்காங்க. அந்த ஆன்சர் கீ இல்லைன்னா நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலோடைய லிங்க் கொடுக்குறேன். அதை நான் பிடிஎஃபாக டவுன்லோட் போட்டு அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த இதில் நீங்கள் உங்களுடைய மார்க் எவ்வளோ வரும்னு கனெக்ட் பண்ணி கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கேற்றாப்பில் உங்களுக்கு கட் ஆஃப் நீங்கள் இந்த கட் ஆஃப் கேட்டகரியில் நீங்கள் வந்துட்டீங்களான்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி அந்த டெலிகிராம் சேனலில் வரக்கூடிய பிசி எஸ்ஏ எக்ஸாமுக்கான ஆல்மோஸ்ட் எல்லா இம்பார்ட்டண்டான கொஸ்டினை எல்லாமே நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் அந்த டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிடுங்க. வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போவோம். அந்த தற்காலிகமான ஆன்சர் கீ உங்களால் டவுன்லோட் பண்ண முடியலனா, டிஎன்பிசி அஃபிஷியல் வெப்சைட்டில் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியலனா, நான் டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு செக்கப் பண்ணி உங்களுடைய கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வருதுன்னு செக்கப் பண்ணுங்கள். அதில் மேக்ஸிமம் 99% கரெக்டாக கொடுத்துருக்காங்க. சில பேர் அதில் தப்பாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த தப்பான கொஸ்டினை நீங்கள் அஃபிஷியலாக டிஎன்பிசிக்கு நீங்கள் சொல்லணும்னா கீழே ஒரு லெட்ரு மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ஃபில் பண்ணி அது மூலியமாக நீங்கள் டிஎன்பிசிக்கு அஃபிஷியலாக நீங்கள் தெரிவிக்கலாம். அதுவும் இப்போ நடந்து முடிந்த 2025 குரூப் 4 உடைய எக்ஸாம் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. நிறையா மாணவர் சொல்லியிருந்தீங்க. எல்லாமே அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து 10th மேலேருந்து கேட்டிருந்தாங்க. எங்கெங்கேயோ இருந்து கேட்டிருந்தாங்கன்னு நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க. அதனால் மார்க் அனைத்து மாணவர்களுக்கும் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. அதற்கு ஏற்றாப்போல் தான் இந்த வட்டம் கட் ஆஃப் நிர்ணயிச்சிருப்பாங்க. அதுக்கு ஒரு 150 மேக்ஸிமம் 150க்கு மேலே எடுத்துருக்கவங்க சேஃப் ஜோனில் இருக்காங்கன்னு அர்த்தம். மேக்ஸிமம் 150க்கு மேலே எடுத்தவங்களுக்கு கன்ஃபார்மாக இந்த வட்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாம் நடக்கும்னு சில அரசு அதிகாரிகள் மனு கொடுத்துருக்காங்க. அது அந்த எந்த ஒரு நடவடிக்கையும் டிஎன்பிசி ஒன்றும் எடுக்கவே இல்லை. இந்த தற்காலிகமான ஆன்சர் கீழே நீங்கள் மேக்ஸிமம் எல்லா கொஸ்டின் கரெக்டாக இருக்குது. ஆனால் சில கொஸ்டின் அவங்களே தப்பாக கொடுத்துருக்காங்கன்னு நிறையா மாணவர் சொல்லியிருந்தீங்க. அதை கீழே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மூலியமாக நீங்கள் டிஎன்பிசிக்கு அப்லோட் பண்ணிடுங்க. நிறையா மாணவர்கள் சொல்லியிருந்தாங்க, சார் நான் டிஎன்பிசி குரூப் 4 ரொம்ப நாளாக படிச்சுக்கிட்டு இருக்கேன், 2-3 வருஷமாக படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வருஷம் நான் சிலபஸ் படி தான் கேட்பாங்கன்னு அப்படி நான் ஃபுல் தரோவாக இருந்தேன். ஆனால் சிலபஸ் மாற்றி கேட்டிருக்காங்க. ரொம்பவும் வருத்தத்தில் இருக்கேன். நிறையா மாணவர் தெரிவிச்சிருந்தீங்க. வரக்கூடிய எக்ஸாம் இப்படி இருக்குமா சார் நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. மேக்ஸிமம் இந்த எக்ஸாமை தவிர அடுத்த எக்ஸாம் கண்டிப்பான முறையில் இருக்காது. மேக்ஸிமம் அடுத்த எக்ஸாமுக்கு கண்டிப்பான முறையில் சிலபஸ் படி தான் கொடுப்பாங்க. ஏன்னா ரொம்ப அரசியல் அதிகாரிகள் டார்ச்சர் இது மனு எல்லாமே கொடுத்தபடி அவங்க கண்டிப்பான முறையில் நெக்ஸ்ட் எக்ஸாம் இந்த எக்ஸாம் மட்டும் இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எக்ஸாம் நடத்தணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மேக்ஸிமம் வரக்கூடிய எக்ஸாம் சிலபஸ் படி தான் கண்டிப்பான முறையில் இருக்கும். இப்பொழுது தற்காலிகமான ஆன்சர் கீழே உங்களுக்கு எவ்வளோ மார்க் வருதுன்னு அதை வச்சு நம்ம இப்போது கட் ஆஃப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஎன்பிசி குரூப் 4 கட் ஆஃப் 2025 மேக்ஸிமம் 150க்கு மேலே எடுத்தவங்க சேஃப் ஜோனில் இருக்காங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதுபடி தான் இந்த வட்டம் சொல்லியிருந்தாங்க. மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் 150, 155, 150க்கு மேலே எடுத்தால் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டாப் ரேங்க் எவ்வளோ இருக்கணும்னா 160லேருந்து 168 இவ்வளோ தான் டாப் ரேங்க் இருக்கும். 160க்கு மேலே எடுத்தாலே நீங்கள் டாப் ரேங்க்குள்ளே போயிடுவீங்க. ஆனால் இந்த வட்டம் வேக்கன்சி 3935 வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அஃபீஷியலாக இதோட கூட்டி கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன செய்கிறாங்கன்னு தெரியாது. இப்போ நம்ம அது எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ கட் ஆஃப்னு பார்ப்போம். ஜென்ரலுக்கு 160க்கு மேலே எடுத்தால் கண்டிப்பான முறையில் விஏஓ அந்த மாதிரி வேலை. அதே மாதிரி 154க்கு மேலே எடுத்தால் டைப் லிஸ்ட் நீங்கள் எலிஜிபிள் ஆயிடுவீங்க. அதே மாதிரி ஃபாரஸ்ட்டுக்கு 155. இப்போ கேட்டகரி வைஸாக பார்ப்போம். பிசிக்கு 155+ எடுத்தோம்னா நம்ம விஏஓ அந்த மாதிரி டாப் ரேங்கில் இருப்பீங்க. டைப் லிஸ்ட்டுக்கு 150. அதே மாதிரி ஃபாரஸ்ட்டுக்கு 148. பிசிஎம்முக்கு எப்போயுமே 2 மார்க் கம்மியாக தான் இருக்கும். 152+. டைப் லிஸ்ட்டுக்கு 147+. ஃபாரஸ்ட்டுக்கு 145+. அதே மாதிரி எம்பிசிக்கும் பிசிக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கும் 155+. டைப்பிஸ்ட்டுக்கு 150, ஃபாரஸ்ட்டுக்கு 148.
அதே மாதிரி எஸ்சிக்கு வந்து மேக்ஸிமம் எல்லாத்தோடையும் 3 மார்க் 4 மார்க் கம்மியாக தான் இருக்கும். 148 ப்ளஸ்ஸு. டைப் லிஸ்ட்டுக்கு வந்து 143, ஃபாரஸ்ட்டுக்கு வந்து 140. அதே மாதிரி வந்து எஸ்டிக்கு 145 ப்ளஸ், டைப் லிஸ்ட்டுக்கு வந்து 140 ப்ளஸ், ஃபாரஸ்ட்டுக்கு வந்து 138 ப்ளஸ். மேக்ஸிமம் இந்த கட் ஆஃப் தான் உறுதியாக எதிர்பார்க்கலாம். இதோடைய 2 மார்க் 3 மார்க் கம்மியாகலாம், அல்லது 2 மார்க் 3 மார்க்கு கூட வாய்ப்பு இல்லை, கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மார்க் இருக்கிறவங்க வந்து கன்ஃபார்ம் வந்து சேஃப் ஜோனில் இருக்கீங்க, எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லை. பிஎஸ்டிஎம் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கு வந்திருக்கவங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன் எவ்வளோ மார்க் கம்மியாகும்னு. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல், நிறையா பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது வந்து நான் ஒரு அஃபிஷியலாக கேட்கும் போது, சார் எக்ஸாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. மேக்ஸிமம் வந்து நடக்காது. இதே தான் கட் ஆஃப் வேணால் கம்மியாகும் தவிர எக்ஸாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 13 லட்சம் பேர்த்து எழுதியிருக்காங்க, மறுபடியும் எழுதுவாங்களான்னு கேட்டால் முடியாது, நடத்த மாட்டாங்க. ஆனால் என்ன ஒரு டார்ச்சர் பண்ணாலும் அஃபிஷியலாக வந்து மேக்ஸிமம் நடக்காது. அடுத்த வரக்கூடிய எக்ஸாம் வேணால் கண்டிப்பாக சிலபஸ் படி வேணால் நடத்த வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த குரூப் 4 எக்ஸாம் எக்ஸாம் நடக்கும்னு கேட்குறீங்கன்னா நடக்காது. அதே மாதிரி நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா 2லேருந்து 5 கொஸ்டின் வந்து கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஸ்டெனோ வச்சுருந்தா 10 கொஸ்டின் கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 15லேருந்து 18 கொஸ்டின் நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெனோ வச்சுருந்தீங்கன்னா 20லேருந்து 22 கொஸ்டின் வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இந்த நடந்த 2025 குரூப் 4 எக்ஸாமுடைய கட் ஆஃப் வந்து இவ்வளோ தான் இருக்கும். இதோட தாண்டி என்ன சொல்லலாம்னா 2 கொஸ்டின் கம்மியாகலாம். மேக்ஸிமம் 2 கொஸ்டின் கம்மியாக தான் ஆக வாய்ப்பு இருக்குது, கூட வாய்ப்பு இல்லை. இந்த கேட்டகரியில் தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் கொஸ்டின் எவ்வளோ டஃப்னு. அதனால் மேக்ஸிமம் இந்த இருக்கிறவங்க, இந்த மார்க் இருக்கிறவங்க வந்து சேஃப் ஜோனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். சில நேரத்தில் 2 மார்க் 3 மார்க் கம்மியான வாய்ப்பு இருக்கிறதுனால முன்னாடி இருக்கவங்களுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கையும் கமெண்ட் பண்ணிடுங்க. கடைசியில் வந்து என்ன சொல்லணும்னா, அந்த டெலிகிராம் சேனலில் வந்து நீங்கள் வந்து தற்காலிகமான ஆன்சர் கீ வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. அதில் வந்து பிசி வரக்கூடிய எஸ்ஏ எக்ஸாமுக்கு வந்து நம்ம அனைத்து விதமான பிடிஎஃப் டெஸ்ட்டு எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கோம் ஃப்ரீயாக. அதை நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க மறக்காமல். நன்றி, வணக்கம்.